சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் விளாம்பழத்தை சாப்பிட்டுட்டு ஓட்டை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த ஓட்டையும் பயன்படுத்தி பாரம்பரிய முறையில் சூப்பராக ரசம் வைக்க போகிறோம். வாங்க ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். விளாம்பழம் இதை உடச்சி சாப்பிட்டுட்டு அந்த ஓட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓட்டை போட்டு இப்போ ரசம் வைக்க போகிறோம். முன்னாடி ஒரு கொட்டைவாக்கு அளவு புளி, இந்த புளி ஏதோ கரைச்சி இதை வந்து வட்டாவில் இதை வச்சுருக்கேன். 1/4 லிட்டர். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்ச எண்ணெய் 2 ஜீரகம் போட்டுக்கிறோம். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறோம். வரமிளகாய் காந்தாமல் வறுத்துக்கணும். அதில் இந்த புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி சூடு ஏறத்துக்குள்ளே இந்த மிளகாயை எடுத்து கையால் அப்படி கசக்கி விட்டுக்கணும். கசக்கி விட்டுட்டு கையை கழுவிடுங்க. அதோட மிளகுலாம் வச்சா எரியும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 3 திருப்பு பூண்டை நசுக்கி போட்டுக்கணும். இது வந்து அம்மி தட்டிக்கிட்டு கொல்லை பக்கமோ தெரு பக்கமோ போக வேண்டாம். இந்த அவசரத்துக்கு நசுக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் குறுகலாக இருக்க டம்ளரில் போட்டு இந்த அப்பள குழவி, அதாவது சப்பாத்தி போடுற குழவியை வச்சு நசுக்குன்னு சொன்னால் அது நல்லா நசுங்கினா அந்த அளவு நசுங்கிறது போதும். இதோ நசுங்கி இருக்கிறது போகிறோம். இதை அப்படியே போட்டுக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் சின்ன டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன். விளாம்பழத்தை எடுத்து நான் உடச்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த ஓடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதை உடச்சி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அந்த ஓடு தான் அதை வச்சுருக்கேன். அந்த ஓட்டை அப்படியே இந்த ரசத்தில் போட்டுடணும். சின்னதாக கூட கொஞ்சம் உடச்சி கூட போடலாம். இந்த ஓடை அதில் போட்டு இந்த ஓட்டோடு சேர்ந்து கொதிக்கணும். அதில் ஒரு கருவேப்பிலை எடுத்து பாதி கொத்து அதில் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ வந்து ரசம் கொதிச்சுன்னு சொன்னாலே ரசம் வாசனை வரும். இந்த ரசம் வாசனையோட சேர்ந்து அந்த விளாம்பழ வாசனையும் சேர்ந்து வரும். இதை இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா வந்து வடவாரி வச்சு இந்த ரசத்தை அப்படியே வடிகட்டிடுறோம். வடிகட்டினோன்னு சொன்னால் அந்த ஓடெல்லாம் வந்துடும். அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் சுட வச்சு ஊற்றிக்கணும். இப்போ இதில் இருக்கிற இந்த விளாம்பழத்து ஓட்டை எடுத்துட்டேன். அதில் இருக்கிற பூண்டு மிளகாய் ஒண்டி இந்த ரசத்தில் போடும். தண்ணி வந்து பச்சை தண்ணியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொதிக்க வச்சு தான் ஊற்றணும். இந்த ரசம் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். வேணால் நம்ம சேனலில் வந்து காயப்பொடி யூஸ் பண்ணல, வெறும் காயம் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சிச்சு. எடுத்து அப்படியே ரசத்தில் போட்டணும். பாக்கி இன்னொரு பாதி கொத்து கருவேப்பிலை கொத்து இருக்கிறதையும் போட்டுடலாம். இது வந்து பச்சை கொத்தமல்லி இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ விளாம்பழ ஓடு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ ரசத்தை பார்க்கும்போது அந்த ஓட்டெல்லாம் வடிகட்டினதுனால அந்த விளாம்பழ ஓடு தெரியாது. இதை சாப்பிடும்போது அந்த விளாம்பழத்தோட டேஸ்ட்டு ரசத்தோட டேஸ்ட்டோடு சேர்ந்து அந்த விளாம்பழத்தோட டேஸ்ட்டும் இன்னும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. விளாம்பழ ஓடு ரசம் வந்து பாரம்பரியமாக வைக்கிறது தான். விளாம்பழ ஓடு ரசத்தை நீங்களும் இந்த முறையில் செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மேலே தெரிகிற ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.